டைம் டிராவலர் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கும்பல் ஒன்றால் கடத்தப்பட்டு வாளால் வெட்டி இளைஞன் சித்திரவதை. கிளிநொச்சியிலிருந்து காதலியை பார்க்க வந்த வேளை விபரீதம். ஜனாதிபதி ரணில் தப்பவே முடியாது, சஜித் முழக்கம். கனேடிய குடும்பம் மீது கூலிப்படையை ஏவிய பெண் நேற்று கைது, 1 வருடத்தின் பின் நடவடிக்கை. இலங்கை தமிழரசு கட்சி பொது வேட்பாளரை நிறுத்தப் போவதில்லை, எம்.ஏ. சுமந்திரன். ஒலிம்பிக் ஆரம்பம், பாரிஸ் விழா கோலம். தொடர்வென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் இளைஞன் ஒருவரை கடத்தி சென்ற கும்பல் வாளால் வெட்டி சித்திரவதை செய்த சம்பவம் ஒன்று நேற்று மாலை இடம்பெற்றிருக்கிறது. இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது, கிளிநொச்சியிலிருந்து காதலியை பார்ப்பதற்காக யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதிக்கு இளைஞர் ஒருவர் வந்துள்ளார். இதன்போது அங்கு கூடிய இனம் தெரியாத நபர்கள் இளைஞனை முச்சக்கர வண்டியில் ஏற்றிச் சென்று தலைமுடியை வெட்டி வாளால் உடலில் வெட்டி சித்திரவதை செய்துள்ளனர். இதன் பின்னர் குறித்த இளைஞனை உடுவில் பகுதியில் இருக்கின்ற வீதியொன்றில் போட்டுவிட்டு குறித்த கும்பல் தப்பிச் சென்றிருக்கிறது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பூநகரி கிராஞ்சியைச் சேர்ந்த பிரதீபன் வெனுஜன் என்கின்ற இளைஞரே படுகாயமடைந்திருப்பதுடன் போலீசாருக்கு நடந்த சம்பவத்தை தெரிவித்துள்ளார். இளைஞன் நோயாளர் காவு வண்டியூடாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக மானிப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். போலீஸ் மா அதிபர் விவகாரத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன் பொறுப்பில் இருந்து விலகி ஒளித்தோட முடியாது. அவரால் தீர்வொன்றை தேட முடியாவிடின் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்திலேயே இந்த கருத்தை எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். உயர் நீதிமன்றம் விடுத்துள்ள இடைக்கால உத்தரவை ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேசபந்து தென்னக்கோனின் நியமனம் அரசமைப்பில் பொருந்தக்கூடிய விதிகளுக்குள் இல்லை. ஜனாதிபதி இந்த பிரச்சனையிலிருந்து தப்பியோட முடியாது. ரணில் விக்ரமசிங்க இன்னமும் ஜனாதிபதிதான். அவர் ஜனாதிபதி வேட்பாளர் என்பதால் தனது கடமைகளை புறக்கணிக்க முடியாது. இதனை செய்ய முடியாவிட்டால் அவர் பதவி விலக வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதன்போது மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலில் ஒரு சமூகத்தை மாத்திரம் மையப்படுத்தி வேட்பாளர் நிறுத்தப்படக்கூடாது என்கின்ற அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளர் அதனுடைய கருத்தியலை ஆதரிக்கவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவரை நிறுத்தப் போவதில்லை என இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்திருப்பதாகவும் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களுடன் எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட இருப்பதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் இதன்போது மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணம் அனலை தீவில் கனேடிய தமிழ் குடும்பம் மீது வன்முறை கூலிப்படை கும்பல் ஒன்று நடத்திய தாக்குதல் மற்றும் கொள்ளைச் சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். பரந்தன் பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவரே யாழ்ப்பாண பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனல தீவில் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் 23ஆம் நாள் கனேடிய தமிழ் குடும்பம் ஒன்றின் மீது வன்முறை கும்பல் ஒன்று வாழ்வெட்டு தாக்குதலை நடத்தியதுடன் பெருமளவு வெளிநாட்டு நாணயங்கள் மற்றும் பொருட்கள், நகைகள் என்பவற்றையும் கொள்ளையடித்து சென்றது. குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் 3 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். எனினும் பிரதான சந்தேக நபர் தொடர்ந்தும் தலைமறைவாகவே இருந்தார். இந்த நிலையில் வெளிநாட்டில் உள்ள ஒருவரின் பணிப்பின் பேரில் உள்ளூரில் கூலிப்படையை வைத்து தாக்குதலை ஒழுங்கமைத்த பிரதான சந்தேக நபரான அந்த பெண் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண்ணிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கனடாவில் உள்ள ஐயப்பன் கோயில் ஒன்றின் தலைவரின் அறிவுறுத்தலுக்கு அமையவே இந்த தாக்குதலை ஒழுங்கமைத்ததாக அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். வாக்குமூலத்துடன் தொடர்புடைய ஆதாரங்களும் போலீசாரால் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி தேர்தலுக்காக கட்சிகள் பலவும் தீவிரமாக செயற்பட்டு வரும் நிலையில் வேட்பாளர்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இருக்கின்ற வேட்பாளர்களின் எண்ணிக்கை 12ஆக அதிகரித்திருக்கிறது என அரசியல் கள தகவல்கள் தெரிவிக்கின்றன.
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச, ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா, தொழில் அதிபர் திலித் ஜாவீர, தொழில் அதிபர் தம்பிக்க பெரேரா, பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜானக ரட்நாயக்க, முன்னாள் அமைச்சர் ரொசான் ரணசிங்க மற்றும் வெல கங்குண வேவே, மிகுந்தல ரஜமகா விகாரை, தம்பரட்ன தேரர் ஆகியோர் போட்டியிட இருக்கின்றனர். இது தவிர வடக்கில் இருக்கின்ற தமிழ் கட்சிகளின் பொது வேட்பாளரையும் மக்கள் போராட்ட இயக்கத்தின் வேட்பாளரையும் முன்னிறுத்த தீர்மானித்திருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை இம்முறையே ஜனாதிபதி தேர்தலுக்கான மிகப்பெரிய வேட்பாளர் பட்டியல் முன்வைக்கப்படுகிறது என அரசியல் விமர்சகர்கள் கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்சின் தலைநகர் பாரிஸில் கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஒளிரும் நகரம் என பெயர் பெற்ற பாரிஸ் நகரம் ஒலிம்பிக் தொடரை முன்னிட்டு விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. தனித்துவமாக அலங்கரிப்புகள் நகர் முழுவதிலும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. பாரிஸின் மையப்பகுதியை ஊடுருத்து பாய்ந்து கொண்டிருக்கும் நதி வழியாக கப்பல்களில் வீர வீராங்கனைகள் அழைத்து வரப்பட்டனர். நவீன ஒலிம்பிக் வரலாற்றில் மைதானத்துக்கு வெளிப்புறமாக இவ்வளவு பிரமாண்டமாக வீர வீராங்கனைகளின் அணிவகுப்பும் வரவேற்பும் இடம்பெறுவது இதுவே முதல் முறையாகும். நதி அணிவகுப்பு ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, மறுபுறத்தில் பாரிஸ் வானம் அதிசயமான ஒளிக்கதிர்களால் மிளிரச் செய்யப்பட்டது. ஒப்பற்ற இந்த வரலாற்று நிகழ்வின் போது ஈபிள் கோபுரம் இதுவரை பார்த்திராத லேசர் கதிர்களால் நேற்று அலங்கரிக்கப்பட்டது. ஒலிம்பிக் ஆரம்ப விழாவை முன்னிட்டு பாரிஸ் வான் பரப்பு 6 மணித்தியாலங்கள் மூடப்பட்டு சாகசங்கள் இடம்பெற்றன. சாகசங்களை நிகழ்த்தும் விமானங்கள் வானத்தில் பிரம்மாண்டமான இதயம் ஒன்றை வண்ண கலவைகளால் வரைந்தன. பாரிஸின் இதயம் என்று அழைக்கப்படும் நொத்தடாம் தேவாலயத்திற்கு மேலே வானத்தில் இந்த இதயம் விமானங்களால் வரையப்பட்டன. இத்துடன் டைம் டிராவலர் செய்திகள் நிறைவடைகின்றன.